காவிரி பிரச்சனையில் தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டே வந்திருக்கின்றன. இப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் மத்திய அரசு தமிழர்களுக்கு துரோகம் இழைத்து வருகிறது. பாஜகவின் துரோகத்தை தட்டி கேட்க கூட துணிவின்றி தமிழகத்தை ஆளும் அதிமுக அரசு அடங்கி கிடக்கிறது. இந்நிலையில் காவிரிக்காக தொடர்ந்து போராடி வரும் திமுகவை தான் தமிழக மக்கள் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி இருக்கின்றனர். காவிரி நீர் பெற உரிமை போயிடவா? என் நாடி நரம்புகளில், என் உயிரில், உணர்வில் கலந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, மாபெரும் உரிமை போராட்டத்தின் களம் காண உங்களில் ஒருவனாய் உங்களை அழைக்கிறேன். தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க, வறட்சியிலிருந்து பயிர்களை காக்க ஒரே உணர்வுடன் கைகோர்த்து நடைபோட உங்களை அழைக்கிறேன். சோலை போல் பூத்து குலுங்க வேண்டிய தமிழகம் பாலை போல் வறண்டுவிடக்கூடாது. தண்ணீரின்றி கண்ணீரில் விவசாயிகள் வறுமை கோட்டுக்குள் அவர்களின் வாழ்க்கை. இந்நிலையை மாற்றி நாம் துணை நிற்போம் என்பதை உறுதிப்படுத்தும் ஓர் உன்னத பயணமே இந்த எழுச்சி பயணம். நடப்போம், குரல் கொடுப்போம், மீட்டெடுப்போம் நம் காவிரியை. காவிரி நீர் பெற உரிமை போயிடவா? ஓய்வறியா உதயசூரியனாக திகழும் திமுக தலைவர் கலைஞரை கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து பயண விவரத்தை எடுத்துச் சொல்லி வாழ்த்து பெற்றார் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின். வாழ்த்து சொல்லுங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தின் உணர்வுகளையும் உள்வாங்கி செயலாற்றிக் கொண்டிருக்கும் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் திருச்சி முக்கொம்பிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கியுள்ள காவிரி உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உணர்வு பூர்வமான வரவேற்புடன் வெற்றி நடை போட்டு வருகிறது. நடப்போம், காவிரிக்காக குரல் கொடுப்போம், காவிரி உரிமையை மீட்டெடுப்போம் எனும் முழக்கத்தை முன்வைத்து திமுக செயல் தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான காவிரி உரிமை மீட்பு எழுச்சி பயணத்தை திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தொடங்கி வைத்து வாழ்த்தினார். காவிரி நீர் மீட்பு உரிமை மட்டுமல்ல நண்பர்களே, அடகு வைக்கப்பட்ட மாநில உரிமைகளையும் மீட்கின்ற அந்த பயணம்தான் இந்த பயணம். எனவேதான் இந்த பயணம் வெல்லும், வென்று தீரும். இது வரலாற்று கட்டாயம். இதோ இங்கே வறண்டிருக்கிற இந்த காவேரி உண்மையாகவே அகண்ட காவேரி ஆக வேண்டுமானால் நண்பர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஒரே ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையிலே ஆளுங்கட்சியாக மத்தியிலே காவி ஆட்சியோ அல்லது காலூன்ற முயற்சிக்கின்ற அந்த முயற்சியோ அல்லது இங்கே இருந்து தமிழகத்தினுடைய நலனை காட்டிக் கொடுத்து துரோகம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கோ இடமில்லை என்று சொல்ல வேண்டிய அந்த கட்டத்தை தமிழ்நாடு ஒன்று திரண்டு செய்கிறது. உரிமைகளை மீட்டெடுப்போம். காவிரி உரிமை மட்டுமல்ல, ஆட்சி உரிமையை மீட்டெடுப்போம், மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம். வடக்கே தலை வைத்து படுத்த அடிமைகளாக கிடக்கிறார்களே, அவர்களை தட்டி அனுப்பி வெளியே தள்ளுகின்ற அந்த போராட்டத்திலே கூட நாம் வென்றெடுப்போம். உரிமை மீட்பு பயணத்தின் நாயகன் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினை அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்தினர். தோழமை கட்சி தலைவர்கள் காவிரி உரிமை மீட்பு பயணம் வெற்றி பெற வாழ்த்தி பேசினர். காவிரியிலே நம்முடைய உரிமையை மீட்கும் வரை தன்மானம் உள்ள எந்த தமிழனும் உறங்க மாட்டான், ஓய மாட்டான் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நம்முடைய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதனுடைய இன்னொரு வடிவமாக இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் இந்த காவேரி உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குகிறார்கள். இந்த பயணம் நாம் நடக்கின்றோம். நடப்பது தமிழகத்திலே நன்மையில் சூழ வேண்டும். இந்த அடிமை அரசு உடனே வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். மோடி கும்பலின் ஆணவத்தை அடக்க வேண்டும். அந்த ஆணவத்தை அடக்கி தமிழகத்தினுடைய லட்சிய உரிமையை வெல்வதற்காக நிச்சயமாக தளபதியுடன் சேர்ந்து நடப்போம், குரல் கொடுப்போம், உரிமையை மீட்போம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரை தளபதி அவர்கள் நடத்துகிற இந்த போராட்டம் ஓயப்போவதில்லை,
அதற்காக என்ன தியாகங்களை செய்ய வேண்டுமென்றாலும் தமிழக மக்கள் அனைவரும் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிற கூட்டமாக இது இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தளபதி மேற்கொண்டிருக்கிற இந்த பயணம் மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும், தமிழின மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறி எனது வாழ்த்தை தெரிவிக்கின்றேன். அனைத்து கட்சிகளும் மாநில அரசுக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்த பிரச்சனையில் இப்படி எல்லா விதமான பலமும் இருந்தோம். இந்த பலத்தை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக நிர்பந்தம் கொடுத்து மத்திய அரசிடம் இருந்து மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான அரசியல் நிர்பந்தத்தை கொடுப்பதற்கு மாறாக மத்திய அரசாங்கம் செய்கின்ற துரோகத்திற்கு துணை போகிற சர்க்காராக எடப்பாடி சர்க்கார் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்தியிலே இருக்கிற மோடி அரசாங்கம் இன்றைக்கல்ல, அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலே இருந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் சொன்னதையே இன்றைக்கு கிடப்பிலே போட்டு காலிலே மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு களத்திலே இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த காவிரி உரிமையை மீட்பதற்கு நாம் களம் காணுகிற வகையிலே இந்த மீட்பு பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உண்ணாநிலை அறப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த அறப்போராட்டத்திலே அவர்கள் மத்திய அரசு இழைத்த துரோகத்தை தோலுரிக்கவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் நாடகமாடுகிறார், கபட நாடகமாடுகிறார் என்பதை அம்பலப்படுத்தவில்லை. எந்த அளவுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு அவமதிக்கிறது என்பதை அவர்கள் அம்பலப்படுத்தவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியை மட்டுமே குறிவைத்து அவர்கள் சாடி பேசுவதை தம்முடைய கடமையாக கொண்டிருந்தார்கள். ஆக காவிரி நீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை விட தமிழகத்தை வஞ்சிக்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிற மோடி அரசின் முகத்திரையை கிழிப்பதை விட திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்பதிலேயே ஆளும் கட்சி குறியாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அடிமைகளாக, தீண்ட தகாதவர்களாக, நான்காம் தர குடிமக்களாக பார்த்து கொண்ட விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை என்று நினைத்திருந்த காலத்திலே நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பேன் என்று வீர சபதமிட்டு வந்திருக்கின்ற செயல் தலைவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே பின்னால் விவசாயி பூரா. தலைவர் கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கட்டிய காவிரி மேலணை பகுதியில் அனைத்து கட்சி தலைவர்களின் வாழ்த்துரைகளை தொடர்ந்து அகண்ட காவிரியில் அலை அலையாய் ஓடி வந்த வெள்ளத்தை நினைவூட்டிக் கொண்டிருந்த மக்கள் பெருந்திரளின் முன் திமுக செயல் தலைவர் பேசினார். இந்த பயணம் என்பது அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய பயணம் அல்ல. நம்முடைய உரிமையை நாம் முறையோடு பெற வேண்டும், அதற்காக நடைபெறக்கூடிய பயணம் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை தந்ததோ, தெளிவான தீர்ப்பு என்பது மட்டுமல்ல, இறுதி தீர்ப்பாக அது வழங்கியதோ, அந்த தீர்ப்பை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்றுகிற முயற்சியில் உடனடியாக ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவிக்கிறது. கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிக்கிறார். அந்த துறையினுடைய செயலாளர் அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கிற நேரத்தில் அதை கண்டிக்கக்கூடிய அருகதை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு இல்லை என்று சொன்னால் இதை விட வெட்கம் வேற என்ன வந்துவிட போகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே திருச்சியில் இருந்துதான் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் தலைமையில் நம்முடைய முழு காக்க நடைபயணம் சென்னை வரை நடந்தது என்று 1938 ஆண்டு அப்படி நடைபெற்ற அந்த பயணத்தை இதே திருச்சி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தது நம்முடைய ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். ஆக அன்றைக்கு 38 தந்தை பெரியார் அந்த நடைப்பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2018
தந்தை பெரியாருடைய வாரிசாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள் இன்றைக்கு இந்த பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி அந்த பயணம் வெற்றி பெற்றதோ நிச்சயமாக இந்த பயணமும் வெற்றியடைய போகிறது. செந்தமிழ்நாட்டின் வரைபடத்துடன் வடிவமைக்கப்பட்ட காவிரி உரிமை மீட்பு பயணத்திற்கான சிறப்பு கொடியை விண்ணதிரும் முழக்கங்களுக்கு நடுவில் முக்கொம்பில் ஏற்றி வைத்தார் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின். காவிரி உரிமை மீட்பு கொடியை கையில் ஏந்தியபடி அனைத்து கட்சி தலைவர்கள் உடன் வர பல்லாயிரக்கணக்கானோர் பின்தொடர எழுச்சியுடன் தொடங்கியது உரிமை மீட்பு பயணம். தமிழா தமிழா துணிவாய் உடன் வா, காவேரி நீர் பெற உரிமை போரிடவா. தமிழா தமிழா துணிவாய் உடன் வா, காவேரி நீர் பெற உரிமை போரிடவா. கபட வேடம் போடும் ஏன் மாநில அரசே, சுயநலத்தில் சூழ்ச்சி செய்யும் மத்திய அரசே, தமிழகத்து விவசாயிகள் கூக்குரல் கேக்குதா, தாகத்தோடு கேட்கும் தமிழரின் நிலைகள் புரியுதா. ஜீயபுரம், முத்தரசநல்லூர், கம்பரசம்பேட்டை, திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், மார்க்கெட் வீதி, சர்க்கார் பாளையம், முள்ளக்குடி மற்றும் வேங்கூர் வழியாக கல்லணையில் நிறைவடைந்தது முதல் நாள் பயணம். காவிரி நீர் பெற உரிமை போரிடவா. தமிழா தமிழா துணிவாய் உடன் வா, காவிரி நீர் பெற உரிமை போரிடவா. விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீத்தேன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் எரிவாயு குழாய் பதிக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நியூட்ரான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளை தொடர்ந்து மக்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் செய்து கொண்டிருக்கிற மத்திய அரசும், மத்திய அரசுடைய காரியங்களை தடுக்க முடியாமல் இருக்கிற மாநில அரசும் வீழ்த்தப்பட வேண்டியவை. அதற்கு என்ன பரிகாரம் என்றால் ஒரே பரிகாரம் தான் உண்டு. அந்த பரிகாரம் என்னவென்றால், தமிழ்நாட்டிலே அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். மத்தியிலே எங்களுடைய இளம் தலைவர் மோடியினுடைய சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மத்தியிலே பிரதமராக வந்து அமர வேண்டும். நாட்டிலே நடைபெறக்கூடிய இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தால்தான் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் எதிர்காலத்திலே தீர்வு காண முடியும். தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு துதிபாடக்கூடிய, எடுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு, அதேபோல மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு நல்ல பாடத்தை வழங்குவதற்கு விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி பயணத்திற்கு, இந்த விழிப்புணர்வு உரிமைக்காக, காவிரி உரிமைக்காக மக்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த பயணத்திற்கு மக்கள் தரக்கூடிய ஆதரவை இன்றைக்கு நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். மக்கள் இன்முகத்தோடு எங்களை வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம். எனவே நீங்கள் போராடுங்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உணர்வை பார்க்கிறோம். ஆகவே அந்த உணர்வோடு தொடர்ந்து எங்கள் போராட்டம் தொடரும். திமுக செயல் தலைவரின் காவிரி உரிமை மீட்பு எழுச்சி பயணத்தின் 2வது நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டையில் இருந்து தொடங்கியது. காசவளநாடு புதூர், கோவிலூர், வடக்கூர், செல்லம்பட்டி வழியாக பயணத்தை தொடர்ந்த செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பளித்தனர்.
ஈச்சங்கோட்டை, வடக்கூர் கிராமம் என பயணம் தொடர்ந்த வழியெங்கும் திரண்டு வந்த மக்கள் கூட்டத்தினூடே நடந்து வந்த செயல் தலைவர் பொய்யுண்டார் கோட்டையில் நீரின்றி வறண்டு கிடக்கும் விவசாய நிலத்தில் இறங்கி பார்த்து மனவேதனை அடைந்தார். விவசாயிகளின் உள்ள குமுறலை தன் நெஞ்சத்தில் ஏந்தி கனத்த இதயத்துடனும் தமிழர் விரோத அரசுகளின் மீதான அறச்சீற்றத்துடனும் பயணத்தை தொடர்ந்தார் செயல் தலைவர். செல்லம்பட்டி, ஆதனக்கோட்டை, முதலிப்பட்டி, கருக்காடிப்பட்டி, வெட்டிக்காடு வழியாக சில்லத்தூர் கிராமத்தை வந்தடைந்த செயல் தலைவரை விவசாயிகளும் பொதுமக்களும் திரண்டு வந்து வரவேற்றனர். தன் முன்னால் குழுமியிருந்த மக்கள் பெருங்கடலை பார்த்து உரையாற்றிய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் காவிரிக்காக ஆயுள் முழுக்க சிறைவாசம் அனுபவிப்பதென்றாலும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். நான் இந்த நிகழ்ச்சிகளை கொஞ்சம் ஆச்சரியத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிசயத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன், வியப்போடு நின்று கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக திரண்டிருக்கிறீர்கள். பெண்கள் அதிகம் திரண்டிருப்பது மட்டுமல்ல, ஒரு கட்டுப்பாட்டோடு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இவ்வளவு கட்டுப்பாட்டை நான் பார்க்க நேரத்தில் இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராகிவிட்டீர்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த காட்சி அமைந்திருக்கிறது. அதற்காக நான் உள்ளபடி ஆச்சரியப்படுகிறேன். ஆக அந்த உணர்வோடு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களை, அருமை நண்பர்களை, குறிப்பாக நம்முடைய தாய்மார்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, காவேரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து, மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பு என்பது மட்டுமல்ல, உறுதியான தீர்ப்பு என்பது மட்டுமல்ல, இறுதி தீர்ப்பு மிக தெளிவாக வழங்கியிருக்கிறது. ஆக அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதை உடனடியாக பாராளுமன்றத்தில் வைத்து நிறைவேற்றிட வேண்டும். ஆனால் நிறைவேற்றுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தயங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எல்லளவும் முயற்சிகளை ஈடுபடவில்லை. ஆகவே அதற்காகத்தான் காவேரி உரிமை மீட்பு பயணத்தை இன்றைக்கு நாங்களெல்லாம் ஏறக்குறைய 9 கட்சிகள் ஒருங்கிணைந்து, 9 கட்சிகள் மட்டுமல்ல, பல்வேறு ஒத்த கருத்துடைய கட்சிகளும், குறிப்பாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு தங்களுடைய உணர்வை பல்வேறு கோணங்களில் போராட்டங்களாக, மறியல்களாக, ஆர்ப்பாட்டங்களாக, உண்ணாவிரத போராட்டங்களாக, ஊர்வலங்களாக, சாலை மறியலாக, இப்படி பல கட்டங்களில், பல கோணங்களில் அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய 9 கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த அறப்போராட்டத்தை படிப்படியாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். என் மீது, நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மீது, நம்முடைய முத்தரசன் அவர்கள் மீது, இப்படி எல்லா கட்சி தலைவர்கள் மீதும் வழக்கும் போட்டிருக்கிறாங்க. ஆக பல செக்ஷனில் எங்கள் மீது வழக்கும் போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்குகள் எல்லாம் பார்த்து நாங்கள் அஞ்சி நடுங்கி ஒடுங்கிவிட போவதில்லை. ஆக இந்த வழக்கின் காரணமாக ஒரு வேளை 3 மாதம் 6 மாதம் ஏன் 1 வருஷம், ஏன் இந்த காவேரி பிரச்சனைக்காக ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், என்ன தண்டனை கொடுத்தாலும். அதை பற்றி நாம் கவலைப்படலை. ஆக அதை தொடர்ந்து இந்த பயணம் மீட்பு பயணமாக, காவேரியினுடைய உரிமையை மீட்கிற பயணமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பயணத்தை பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் பெரியார் சிலை அருகிலிருந்து மீண்டும் தொடங்கினார். நகரின் முக்கிய வீதிகளில் மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரம் மு.க. ஸ்டாலின் நடந்து வந்தார். தமிழா தமிழா துணிவாய் உடன் வா, காவேரி நீர் பெற உரிமை போரிடவா. தமிழா தமிழா துணிவாய் உடன் வா, காவேரி நீர் பெற உரிமை போரிடவா. கபட வேடம் போடும் ஏன் மாநில அரசே, சுயநலத்தில் சூழ்ச்சி செய்யும் மத்திய அரசே, தமிழகத்து விவசாயிகள் கூக்குரல் கேக்குதா, தாகத்தோடு கேட்கும் தமிழரின் நிலைகள் புரியுதா. காவிரி நீர் வேண்டும் ஏன் மறுக்கிற, காவிரி மேலாண்மை அமைக்க ஏன் தயங்குற, காவிரி நீர் வேண்டும் ஏன் மறுக்கிற, காவிரி மேலாண்மை அமைக்க ஏன் தயங்குற. தமிழா தமிழா துணிவாய் உடன் வா, காவிரி நீர் பெற உரிமை போரிடவா. தமிழா தமிழா துணிவாய் உடன் வா, காவிரி நீர் பெற உரிமை போரிடவா. பின்னர் திட்டக்குடி வழியாக பயணத்தை தொடர்ந்த செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வேனில் இருந்தவாறே உரை நிகழ்த்தினார். இந்த உரிமை மீட்பு பயணம் என்பது என்ன நோக்கத்திற்காக நடக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய காவேரியினுடைய உரிமையை மீட்பதற்காக இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நேற்றும் இன்றும் நாங்கள் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்ச்சியை, அந்த ஆர்வத்தை, அந்த ஆரவாரத்தை காணுகிற நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய காவிரிக்கென்று இருக்கக்கூடிய இந்த உரிமையை மீட்போம் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் வந்திருக்கிறது. இரண்டாம் நாள் பயணத்தின் நிறைவாக ஒக்கநாடு மேலையூர் பகுதியிலும் பேசினார். நாம் நடத்தக்கூடிய இந்த விடியல், இந்த மீட்பு பயணம் என்பது அது 13ஆம் தேதி முடிவடையாது. அதற்கு மேலும் தொடர்ந்து எப்பொழுது நாம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரையிலே இந்த போராட்டம் நிச்சயமாக தொடரும். அதில் எந்த சந்தேகம் யாரும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை விட இன்றைக்கு 9 கட்சியுடைய தலைவர்களை எல்லாம் விட இந்த காவேரி பிரச்சனை முழுமையாக அத்துவீர ஆணிவராக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக தலைவர் கலைஞர் அவர்கள் இதற்காக எத்தனை முறை டெல்லிக்கு போயிருப்பார், எத்தனை அமைச்சர்களை, எத்தனை பிரதமரிடத்தில் பேசியிருப்பார், எத்தனை முறை மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சரோடு கலந்து பேசியிருப்பார் என்பதெல்லாம் வரலாறு. நடுவரும் என்று அமைத்தது, இப்படி அதற்காக தொடர்ந்து போராடி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியது, இப்படி பல நிலைகளில் தலைவர் கலைஞர் இந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கார் என்பது வரலாறு. இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்று எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தி இருக்கிறீங்க, உற்சாகத்தைப்படுத்தி இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. இந்த பயணத்தில் நாங்கள் இன்னும் வேகமாக போராடணும் அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு தானாக வந்திருக்கிறது.
முதலாம் நாள் காவிரி உரிமை மீட்பு பயணத்தை தஞ்சை மாவட்டம் அன்னப்பன்பேட்டையில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தொடங்கினார். தமிழா தமிழா துணிவாய் உடன் வா, காவிரி நீர் பெற உரிமை போரிடவா, கபட வேடம் போடும் ஏன் மாநில அரசே, சுயநலத்தில் சூழ்ச்சி செய்யும் மத்திய அரசே, தமிழகத்து விவசாயிகள் கூக்குரல் கேக்குதா, தாகத்தோடு கேட்கும் தமிழனின் நிலைகள் புரியுதா, காவிரி நீர் வேண்டும் ஏன் மறுக்கிற, காவிரி மேலாண்மை அமைக்க ஏன் தயங்குகிற. தொடர்ந்து மெலட்டூர், ஒன்பத்துவேலி ஆகிய இடங்களில் வறண்டு கிடக்கும் வயல்களை மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். களஞ்சூரில் இறங்கி தண்ணீரின்றி காய்ந்து போன வெண்ணாற்றை வேதனையோடு மு.க. ஸ்டாலினும் உடன் சென்றவர்களும் பார்வையிட்டனர். தொடர்ந்து திருக்கருக்காவூர், இடையிருப்பு, சாலியமங்கலம், சூழியக்கோட்டை, அருந்தவபுரம் ஆகிய இடங்களில் பயணம் மேற்கொண்ட மு.க. ஸ்டாலின் அடுத்தபடியாக புத்தூரில் கொட்டும் மழையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் எழுச்சி உரையாற்றினார். கொட்டுகின்ற மழையை கூட பொருட்படுத்தாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய காவேரி மேலாண்மை வாரியம் விரைவில் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய உணர்ச்சியின் மூலமாக, உங்களுடைய எழுச்சியின் மூலமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. வருகிற 12ஆம் தேதி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அந்த பணியை நாம் நிறைவேற்றப் போகிறோம். எனவே அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடியை ஏற்றி நம்முடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அத்தனை பேரும் கருப்பு சட்டை, பல பேரிடத்துல கருப்பு சட்டை இருக்காது, தெரியும் எனக்கு. கருப்பு சட்டை இருக்கக்கூடியவர்கள் கருப்பு சட்டை போடுங்கள். கருப்பு புடவை இருந்தால் பெண்கள் அந்த கருப்பு புடவை அணிந்து கொள்ளுங்கள். இல்லை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் தயவு செய்து ரிப்பன் இருக்கு, அந்த ரிப்பனை கட் பண்ணி தங்களுடைய சட்டப்பையில் அந்த கருப்பு பேட்ஜை குத்தி அடையாளமாக அதை குத்தி உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறோம், எல்லா கட்சியும் பார்க்குறோம், எல்லா தொழிலும் பார்க்குறோம். எல்லாரும் இன்னைக்கு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடே பச்சையாக காட்சி அளிச்சுட்டு இருக்கு. ஆக 12ஆம் தேதி பச்சையாக இருக்கக்கூடாது, அது கருப்பாக காட்சி அளிக்கணும். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் காவிரி வழக்கில் மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளதாக தெரிவித்தார். காவேரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு ஏன் அமைக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் வெளிப்படையாகவே மத்திய அரசை கண்டித்திருக்கிறது. இது உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஒன்றாக அமைந்திருக்கிறது. மே 3ஆம் தேதி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மே 3ஆம் தேதி வரையில் காவேரி மேலாண்மை வாரியம் ஒரு கால அவகாசத்தை கொடுத்திருப்பது உள்ளபடியே தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய விருத்த ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
இதற்கு முழுக்க கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் போய் மத்திய பாஜக அரசு அவகாசம் கேட்டதுதான் காரணம். அதாவது ஸ்கீம் என்பது காவேரி மேலாண்மை வாரியத்திலே அடங்கியதுதான் என்பதை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இன்றைக்கு அறுதியிட்டு கூறியிருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புவது, இப்பொழுது கூட குடிமொழி போய்விடவில்லை. மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கு, அதாவது ஸ்கீம் என்றால் என்ன என்று விளக்கம் கேட்டிருக்கிறார்களே, அதை உடனடியாக அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை நியாயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசு அதை உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கின்ற முயற்சியில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக ஒட்டுமொத்தமாக மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தினுடைய விளக்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து அம்மாபேட்டை நகர வீதிகளில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விவசாயிகளுடன் நடைபயணம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பெருங்குடி, அமராவதி, வெட்டாற்று பாலம் வழியாக ஆலங்குடி சென்றடைந்த செயல் தலைவர் அங்கு விவசாயிகளை சந்தித்து உரையாடினார். கடந்த 6 ஆண்டு காலமாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. குறுவை பொய்த்துவிட்டது. சம்பவம் முழுமையாக பொய்த்திருக்கிறது. இந்த டெல்டா பிரதேச மக்களை பாதுகாப்பதற்காக, விவசாயத்தை பாதுகாப்பதற்காக, விவசாய தொழிலாளிகளை பாதுகாப்பதற்காக, விவசாயிகளை பாதுகாப்பதற்காக, நமது உரிமையை பாதுகாப்பதற்காக இன்று மகத்தான இயக்கத்தை நடத்தி வருகிறோம். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு, ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான் அடுத்தடுத்து பல முட்டுக்கட்டைகளை போட்டு வருகிறது. மே மாதம் 3ஆவது விசாரணைக்கு வருகிற மீண்டும் ஒத்தி கேட்பாங்க வழக்க. நண்பர்களே, முழு அடைப்பு, உரிமை மீட்பு பிரச்சார இயக்கம் மீண்டும் வழக்கு மே மாதம் 3ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நயவஞ்சகமாக மத்திய அரசாங்கம் உரிமையை தட்டி பெருக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. மாநில அரசு கேட்பதற்கு தயாராக இல்லை. இத்தகைய சூழலில் இங்கே அனைத்து கட்சிகளை சார் நடக்கக்கூடிய இந்த உரிமை பயணம் இருக்கிறதே, இது இறுதியான இயக்கம் அல்ல. நமது உரிமை பாதுகாப்பதற்காக அனைத்து எதிர்கட்சியை சார்பாக உறுதியாக போராடுவோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கட்சிகளை கடந்து, அரசுகளை தாண்டி, தனிப்பட்ட தலைவர்களையும் தாண்டி இது நம்முடைய உயிர்நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவேரி பிரச்சனை. ஆக அந்த பிரச்சனைக்கு மக்களிடத்தில் கிளர்ந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த எழுச்சி, அந்த ஆர்வம், அந்த ஆரவாரம், அதை நாங்கள் தொடர்ந்து 3 நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக 3 நாட்களாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய உணர்வு என்னவென்று கேட்டால், நிச்சயமாக உறுதியாக இன்று இல்லாவிட்டாலும் நாளை நம்முடைய காவிரிக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த உரிமையை நாம் மீட்கத்தான் போகிறோம். இந்த காவேரி பிரச்சனைக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய கட்சிகள் தலைவர்கள் மட்டுமல்ல, இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், வங்கிகளை பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள்,
விவசாயிகள், நெசவாளர்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களுமே, பொதுமக்கள் இதில் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில் செய்தி, தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்திகள் என்னவென்று கேட்டால், சாலை மறியல் நடந்து கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கதவை அடைத்து பூட்டு போட்டக்கூடிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ரயிலை மறைத்து அங்கு மறியல் நடந்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து இப்படித்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காவேரி பிரச்சனைக்காக இதுவரையில் தமிழ்நாட்டில் சற்றேறக்குறை ஒரு 7 ஆண்டு காலமாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஒரு முறை கூட அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய வரலாறே ஏற்படலை. இதே தமிழகத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆக எந்த பிரச்சனை இருந்தாலும், ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவார். அதில் எல்லோரையும் பேச வைப்பார், எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்பார். அதற்கு பிறகு அந்த கருத்துக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தீர்மான வடிவில் வடித்தெடுத்து அதை நிறைவேற்றுவார். நிறைவேற்றியதற்கு பிறகு அதை செயல்படுத்துகிற முயற்சியிலே முழுமையாக ஈடுபடுவார். ஒருவேளை ஈடுபடுகிற நேரத்தில் அதில் தங்கு தடை வருகிற நேரத்தில், அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற நேரத்திலே கூட உடனடியாக மீண்டும் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசுவது உண்டு. இது கலைஞர் கடைபிடித்து வந்த மரபு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பொறுத்து பார்த்தோம். அதை பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம் என்ற நிலையில் இன்றைக்கு நாம் புறப்பட்டிருக்கிறோம். ஆக 3ஆம் தேதி, மே 3ஆம் தேதி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த மே 3ஆம் தேதி என்று சொல்லக்கூடியது 3ஆம் தேதியோடு முடியும் என்று சொன்னாலும் கூட ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் 3ஆம் தேதிக்கு பிறகு இது நீடிக்கத்தான் போகுது. ஏனென்றால் நேரத்தை கேட்க போகிறேன். ஏன்னா கர்நாடக தேர்தல் முடிகிற வரையில் இதை எப்படியாவது இழுத்தடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சி திட்டமிட்டு கொண்டிருக்கிறத தவிர, மத்திய ஆட்சி திட்டமிட்டு கொண்டிருக்கிறது தவிர வேற அல்ல. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே நான் இன்று மாலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த நேரத்தில் கூட நான் தெளிவாக எடுத்து சொன்னேன். ஆக அடுத்த கட்ட போராட்டம் இருக்குமா? இந்த பயணம் என்பது 12ஆம் தேதியோடு கடலூரில் முடிக்கிறீங்க, 13ஆம் தேதி கவர்னரை போய் சந்திக்க போறீங்க. ஏற்கனவே பல போராட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. முழு அடைப்பு போராட்டம் நடத்திருக்கிறீங்க, ரயில் நிறுத்த போராட்டம் நடத்திருக்கிறீங்க, சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறீங்க. ஆக முழு அடைப்பு போராட்டத்தில் கூட எங்கள் மேலெல்லாம் பல வழக்குகள் எல்லாம் கூட போடப்பட்டிருக்கு. எந்த வழக்கு வேணாம் போட, எந்த வழக்கு வேணாம். ஊழல் செஞ்சுட்டு கொள்ளையடிச்ச வழக்கு இல்லைல்ல. பெங்களூரில் போய் ஒருத்தவங்க தண்டனை வாங்கிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி வழக்கு இல்லைல்ல. அந்த மாதிரி வழக்கு இல்லைல்ல. விவசாயிகளுக்காக, காவேரி பிரச்சனைக்காக எத்தனை வழக்கு போட்டாலும் சரி, அதை பெருந்தன்மையோடு 4 மாசமா, 6 மாசமா, 1 வருஷமா, ஏன் ஆயுள் கைதியாகவே சிறையில் இருக்க வேண்டுமா? தயாராக இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க நாங்கள் தயார். எங்களுக்கு காவேரி பிரச்சனை தீர்ந்தா போதும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தால் போதும் என்பதற்காக இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆக இதை உணர்த்தத்தான், இதை கண்டித்துத்தான் இந்த பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நிருபர்கள் கேட்டார்கள், இது தொடருமா? தொடரும். காவேரி மேலாண்மை வாரியம் எப்பொழுது அமைக்கப்படும் என்ற செய்தி வருகிற வரையில நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் தொடரத்தான் போகிறது. இதன் பின்னர் நார்த்தாங்குடியை கடந்து நீடாமங்கலத்தில் 3ஆம் நாள் பயணம் நிறைவடைந்தது.